அன்பினர்களே, ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் ஒன்று ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டப் போகின்றது. அதற்கான முழு முயற்சியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் பாகிஸ்தான் பிரதமரும் மிக அதிகமான ஈடுபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்திலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில், அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் மிக அதிகமான கம்யூனிகேஷன் தொடர்புகளை ஏற்படுத்தி மிக அதிகமான ஒரு இறுக்கமான நெருக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதாவது பாகிஸ்தான் இதை மத்தியஸ்தம் செய்தாலும் ஜெனீவாவில் தான் இந்த ஒப்பந்தம் நிறைவேறப் போகின்றது. ஏனெனில் 2-3 மாதங்களாக இப்படியான ஒரு அமைதி ஒப்பந்தம் வர இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் சொல்லிக்கொண்டே ஈரானுக்குள் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் மிக அதிகமான முறைப்பாடுகளை செய்து வருவதால் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு நாம் நேற்று இறுதியாக தந்த செய்திகளின் பிரகாரம் இந்த 5 தினங்களுக்குள் இந்த அக்ரிமெண்ட் நிறைவேறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கின்றோம். போரை முடிவுக்கு கொண்டு வர இறுதி உரைக்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. தங்கள் 2 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ஈரானும் ஒரு இறுதி உரைக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத் இதை உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் தவறான தகவல் பிரச்சாரங்கள் இந்த முன்னேற்றத்தை தரம்புரச் செய்யும் என்று அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். ஏனெனில் இந்த அக்ரிமெண்டை குழப்பதற்காக இஸ்ரேல் எந்த எல்லைக்கும் செல்லும் என்றுதான் அந்த கருத்து அமைகின்றது. தங்கள் 2 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் ஈரானும் ஒரு இறுதி உரைக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் தெரிவித்துள்ள அதேவேளை சமாதானம் இப்போது இருப்பதை போல இதற்கு முன் ஒருபோதும் இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை என்றும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி உரை ஃபைனல் டெக்ஸ்ட் குறித்து இருதரப்பும் உடன்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் ஜூன் 12 நேற்று வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்காவும் ஈரானும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி உடன்படிக்கையின் உரையை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகிறது. தற்போது பாகிஸ்தான் இரு தரப்புடனும் இணைந்த இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ள அதேவேளை அமைதிக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போது நெருக்கமாக இருப்பதாக ஷபாஸ் ஷரீப் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்களும் அமைதிக்கான உடன்படிக்கை இறுதி நிலையை நெருங்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் ஈரான் தரப்பில் இன்னும் சில உள்நாட்டு ஆய்வுகள் மற்றும் நடைமுறைகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவை முடிந்த பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்த MOU கையெழுத்தாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையில் ஹம்ஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, பிராந்தியத்தில் போரை நிறுத்துவது மற்றும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஒப்பந்தத்திற்கு பிந்தைய கட்டத்தில் முன்னெடுப்பது போன்றவை அடங்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இருதரப்பிற்கும் இடையே இன்னும் சில விவாதத்திற்குரிய கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த உடன்படிக்கையானது மத்திய கிழக்கு நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. முழுமையான கையெழுத்து பணிகள் வரும் நாட்களில் நடைபெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 1979 ஈரான் அமெரிக்க தூதரக உறவுகள் துண்டிக்கப்பட்டதிலிருந்து வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திய ஷரீப் அவர்கள் ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்ல பாகிஸ்தான் இரு தரப்பிலும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ட்ரம்ப் அவர்கள் உடனடி வான்வழி தாக்குதல்களை ரத்து செய்திருக்கின்றார். நேற்று முன்தினம் இருந்து அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீதான உடனடி வான்வழி தாக்குதல்களை ரத்து செய்ததாகவும் ஒப்பந்தம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாகவும் கூறியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கின்றது. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இந்த சாத்தியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஐரோப்பாவிற்கு பயணம் செய்யக்கூடும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாசவேலை முயற்சிகள் குறித்து பாகிஸ்தான் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. பாகிஸ்தானின் தொடர்ச்சியான தீவிர மத்தியஸ்த முயற்சிக்கு மத்தியில் அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்க விரும்புவர்களால் நடத்தப்படும் இடைவிடாத தவறான பிரச்சாரம் என்று அவர் அழைத்ததற்கு எதிராக ஷரீப் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். கூறப்படும் தவறான தகவலின் மூலத்தை பிரதமர் அடையாளம் காட்டவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றது.
ஆக ஒரு ஒப்பந்தம் வெட்டுவதற்கான மிக நெருங்கிவிட்டது என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அமெரிக்க அதிபரில் எனக்கு நம்பிக்கை, ஏனெனில் அவர் திடீரென்று ஒரு அந்தர்பல்டி அடிப்பார். இது இது இந்த மாதிரி ஒரு அமைதி ஒப்பந்தம் என்று பல தடவைகள் நெருங்கிவிட்டோம், நாளை வருகிறது, அந்த வருகிறது, இப்படி என்றான அவருங்க சொன்னார்களே ஒழிய ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒரு பூச்சாண்டி காட்டி ஒரு பேக்காட்டல் காட்டி வந்ததே ஒழிய ஒப்பந்தத்தை நெருங்கவில்லை. ஆனால் பாகிஸ்தானும் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர்களின் கோரிக்கைகள் 14 அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளில் ஒரு 10வது சாத்தியப்படுமானால் ஈரான் தரப்பில் கையெழுத்து வைக்கப்படும். ஆனால் அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 தினங்களாக 72 மணி நேரங்களாக ஈரானுக்குள் எந்த விதமான தாக்குதலும் நடைபெறவில்லை என்பதும் உலக பரப்பில் வெளிவந்த ஒரு செய்திதான். ஆனால் இந்த ஒப்பந்தம் எட்டுமா என்பது எனக்கு நம்பிக்கை, ஏனெனில் நாரவாய் வீரவாய் என்ற பாணியில் ரம்ஸ் மாம்ஸ் இருப்பதால் அடுத்த கட்ட நகர்வை பொறுத்துத்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்த முடியும். ஆனாலும் மிக நெருங்கிவிட்டதாகவே ஈரானும் சொல்லுகின்றது, பாகிஸ்தானும் சொல்லுகின்றது, அமெரிக்க அதிபரும் சொல்லுகின்றார். 3 தரப்பின் கருத்தும் ஒரு சரியாகவே ஒருமித்து வருவதால் இது நிறைவேறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கையெழுத்து ஜெனீவாவில் ஒப்பந்தமான பிறகுதான் நாம் அதில் ஒரு நம்பிக்கை கொள்ள முடியும் என்பதையும் கூறி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.